அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. 3 நியத்துகளை கொண்ட 7 சலாம்கள் கொண்ட வசீஃபா இது. இந்த 7 சலாம்கள் குர்ஆனில் வரக்கூடிய 7 சலாம்கள். அதை ஸ்க்ரீனில் பாருங்கள். சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம், சலாமுன் அலா நூஹின் ஃபில் ஆலமீன், சலாமுன் அலா இப்ராஹீம், சலாமுன் அலா மூசா வ ஹாரூன், சலாமுன் அலா இல்யாசீன், சலாமுன் அலைக்கும் திபுத்தும் ஃபதுஹுலூஹா காலிதீன், சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜர், சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம், சலாமுன் அலா நூஹின் ஃபில் ஆலமீன், சலாமுன் அலா இப்ராஹீம், சலாமுன் அலா மூசா வ ஹாரூன், சலாமுன் அலா இல்யாசீன், சலாமுன் அலைக்கும் திபுத்தும் ஃபதுஹுலூஹா காலிதீன், சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜர், சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம், சலாமுன் அலா நூஹின் ஃபில் ஆலமீன், சலாமுன் அலா இப்ராஹீம், சலாமுன் அலா மூசா வ ஹாரூன், சலாமுன் அலா இல்யாசீன், சலாமுன் அலைக்கும் திபுத்தும் ஃபதுஹுலூஹா காலிதீன், சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜர். நாம் முடியவே முடியாது என்று நினைக்கக்கூடிய, மிக கடினமானது என்று நாம் நினைக்கக்கூடிய 3 முராதுகளை தாங்கள் நியத் செய்து கொள்ளுங்கள். இந்த 7 சலாம்களை, இந்த 7 சலாம் ஒரு செட், ஆரம்பிக்கிறது முடிக்கிற வரைக்கும் ஒரு செட், இப்படியாக 7 தடவை இந்த 7 சலாம்களை ஓதணும். ஒவ்வொன்றையும் தனித்தனியாக 7 தடவை இல்லை, 7ஐயும் ஒரு தடவை, திருப்பி 2வது தடவை 7ஐயும் ஒரு தடவை, 3வது தடவை 7ஐயும், இதே மாதிரி 7 முறை ஓதணும். இந்த 7 சலாம்களை கொண்ட அமலை தாங்கள் எந்த நியத்தில் வேண்டுமானாலும் ஓதலாம். அது நோய் நொடியாக இருந்தாலும் சரி, வியாபார தடையாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பழைய நோயாக இருந்தாலும் சரி, நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய நோய், ஹார்ட் டிசீஸ் போன்று, கேன்சர் போன்று, அதுக்கான முறையான மருத்துவத்தை தாங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளணும். அதனோடு சேர்த்து இந்த 7 சலாம்களையும் தாங்கள் ஓதிக்கொள்ளணும். நான் என்னோடய எல்லா வசீஃபாக்களையும் நான் உங்களுக்கு சொல்கிறது, நானும் அப்படிப்பட்டவன் தான். நார்மல் லைஃப்பில் எனக்கு ஒரு காய்ச்சல் வந்தாலும் நான் ஹாஸ்பிட்டலுக்கும் போவேன், ஓதவும் செய்வேன். இப்படித்தான் நம்ம செய்யணும். மாறாக வெறும் ஓதிக்கிட்டு மட்டும் இருக்கிறது, அதுக்கான மருத்துவத்தை செய்யாமல் இருக்கிறது, அப்படி செய்யக்கூடாது. தடைகள், ஜின்னு ஷைத்தானுடைய பிரச்சனைகள், ஏவல்கள், இது போன்று எந்த ஒரு பிரச்சனைக்காக வேண்டியும் தாங்கள் ஓதிக்கொள்ளலாம். இதை நான் இஜாசத்தாக தங்களுக்கு தரல, ஒரு செய்தியாக மட்டும்தான் சொல்கிறேன். அவங்க ரிஸ்கில் இது தாங்கள் ஓதிக்கொள்ளணும். குழந்தைகள் இந்த 7 சலாம்களை ஓதுவது கூடாது. இதை ஏன் ஓதக்கூடாது, குழந்தைகள் ஓதக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம்னு சொல்லி உங்களுக்கு கடைசியில் சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ். இந்த 7 சலாம்கள் எப்படி செயல்படும் என்பதாக விவரிக்கிறாங்க. மக்ரிப், மஷ்ரிக், ஷிமால், ஜுனூப், 4 திசைகள் இருக்குது. இந்த 7 சலாம்களில் 4 திசைகளை முதலில் இந்த 7 சலாம்கள் பாதுகாக்கும். நம்ம 7 தடவை இதை ஓதனோன்னு நம்மளுடைய 4 திசைகள் பாதுகாக்கப்படுகிறது. 4 திசைகள் கவரானதுக்கப்புறம் நமக்கு மேலே கீழே 6 ஆயிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம இருக்கக்கூடிய நம்முடைய அந்த திசை, நாம் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த இடம், அந்த இடத்தை இது பாதுகாக்கும். மொத்தம் 7. இந்த 7 திசைகளையும் இந்த 7 சலாம்கள் பாதுகாப்பு தருகிறது. அவ்வாறு இந்த 7 திசைகளில் நாம் அல்லாஹுவினுடைய புறத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அபிவிருத்தி, பாதுகாப்பு, பரக்கத், ரஹ்மத் ஆகியவற்றை நாம் விரும்பினால் இந்த 7 சலாம்களை ஓதிக்கொள்ள வேண்டும். எப்பொழுது நாம் ஓதுகிறோமோ அப்பொழுது இந்த 7 திசைகளிலும் நமக்கான அற்புதமான அல்லாஹுவினுடைய பரக்கத்தின் வாசல்கள் திறக்கின்றன என்பதாக எழுதுகிறான். வீட்டில் ஒருவர் ஓதி மற்றவர்களுக்கு தாராளமாக ஓதி விடலாம். மேலும் இந்த குழந்தைகள் ஏன் ஓதக்கூடாது அப்படின்னு சொன்னால், இதை ஓதி விடுறனால குழந்தைகள் ஒரு வேளை அந்த பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில் அவங்க இருக்கலாம். அதனால் என்ன செய்யக்கூடாது, கண்டிப்பாக குழந்தைகள் இதை ஓத வேணான்னு சொல்கிறாங்க. பெரியவர்கள் ஓதிக்கொள்வது சிறந்தது. குழந்தைகள் நம்ம ஊதி விட்டுறணும். முக்கியமாக இந்த ரமலானுடைய மாதத்தில் தாங்கள் இஃப்தாருக்காக வேண்டி அமர்ந்திருப்பீங்க இல்லைங்களா, அந்த இஃப்தாருடைய உணவில் ஓதி விட்டுருங்க, அல்லது இரவு உணவில் ஓதி விட்டுருங்க, சஹருடைய உணவில் ஓதி விட்டுருங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த உணவு பரக்கத்து நிறைந்த உணவு. அந்த உணவை சாப்பிடுபவர்களுக்கு எல்லா விதமான பரக்கத்துகளும் கிடைக்கும். நேச செல்வர்கள் கூறுகிறார்கள், எவர் ஒருவர் இந்த 7 சலாம்களை கொண்ட அமலை தொடர்ந்து செய்து வருகிறாரோ அவருக்கு 7 வானங்கள் மற்றும் 7 பூமிகளில் எந்த ஒரு ஆபத்தை அல்லாஹ் விளைவிக்க நினைத்தாலும் அல்லாஹ் தான் அதை ஏற்படுத்துகிறான். அந்த ஆபத்துகள் கொடுக்கக்கூடியது, நிம்மதியை தரக்கூடியது எல்லாமே அல்லாஹ் தானே. 7 வானங்கள் 7 பூமிகளில் ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள் இவரை அண்டாது என்பதாக சொல்கிறாங்க. மேலும் கூறுகிறார்கள், எவர் ஒருவர் இந்த 7 சலாம்களை கொண்ட அமலை செய்து அதன் மூலம் துவா செய்வாரோ,
தன்னுடைய துவாவில் இந்த 7 சலாம்களை எவரோட உள்ளடக்குவாரோ அவருக்கு வானவர்கள் சலாம் கூறுகிறார்கள். மேலும் நல்ல ரூஹுகள் அவருக்கு சலாம் கூறுகின்றனர். மேலும் அல்லாஹுவினுடைய சலாம் அவருக்கு கிடைக்கப்பெறுகிறது என்பதாக எழுதுகிறாங்க. அப்போ இந்த 7 சலாம்களை கொண்ட அமல் இது உங்களுக்கு ரமதான் மாதத்தில் கிடைக்கப்பெற்றிருந்தாலும் ரமதான் மாதம் முழுக்க நம்ம ஓதுவோம். அதை தொடர்ந்தும் இந்த அமலை தாங்கள் செய்து கொள்ளுங்கள். ஒரு வரி தான், பெரிய இன்னும் விஷயம்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப லேசான வரி. எல்லா வார்த்தைகள்லையும் சலாம் இருக்கும். நீங்கள் கவனித்தாலே அதனுடைய அர்த்தம் இலகுவாக புரிஞ்சிடும். எல்லாமே சலாமுன் அலா இலியாசின்னு சொன்னால் இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த கோத்திரத்தார்கள் குடும்பத்தார்கள் அவர்கள் மீது சலாம் உண்டாகட்டும். சலாமுன் அலா மூசா ஹாரூன்னா மூசா அலை இஸ்லாம் மற்றும் ஹாரூன் அலை இஸ்லாம் அவர்கள் மீது சலாம் உண்டாகட்டும். ஏற்கனவே சலாமுன் அலா நூஹின் ஃபில் ஆலமீன் சம்பந்தமாக நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அது தனிப்பட்ட சிறப்பு வாய்ந்தது. அப்போ இந்த 7 சலாம்களை கொண்ட அமலை தாங்கள் தங்களுடைய வாழ்வு முழுக்க பயன்படுத்தி கொள்ளுங்க. மேலும் இந்த 7 சலாம்கள் அப்படிங்கும்போது இதுக்கான ஒரு நேரத்தை குறிப்பிடறதுக்காக வேண்டி தான் நான் இஃப்தார் டைத்தை உங்களுக்கு நான் குறிப்பிட்டு சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு செயலோட ஒவ்வொரு அமலை நம்ம ஜாயின் பண்ணிக்கிட்டோம்னு சொன்னால் அந்த அமல் அந்த செயலோடு கலந்துரும். அப்போ அந்த அமலும் செஞ்ச மாதிரி இருக்கும், அந்த செயலையும் ஒரு பரக்கத்து வந்துடும். அதனால் இஃப்தார் டைமோடு சஹர் டைமில் உங்களுக்கு எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த டயத்தோடு தாங்கள் இதனை ஜாயின் செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமதானுடைய மாதத்தை பயனுள்ள மாதமாக, அவனிடத்தில் மன்னிப்பை கேட்டு பெறக்கூடிய அற்புதமான மாதமாக, அவனுடைய கோபத்திற்குள்ளாகாத மாதமாக நமக்கும் நமது குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் ஆக்கி தந்தல் புரிவானாக. இந்த ரமதானுடைய பொருட்டை கொண்டு அவனது சகலவிதமான பாதுகாப்புகளையும் நலவுகளையும் வளங்களையும் அல்லாஹ் நமக்கும் நமது குடும்பத்தார்களுக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். இதுபோன்ற பல்வேறு தலைப்புகள் நம்ம சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது. தாங்களும் இந்த சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ தங்களுக்கு பயணத்தை லைக் பண்ணுங்கள். இதை மற்றவர்கள் வரை ஷேர் செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல் மதரசத்து சாதியாவின் தொடர் பணிகளை தாங்கள் நன்கு அறிவீர்கள். சமுதாயத்திற்கு பயன்படும் வகையில் ஆலிம்களையும் ஹாஃபில்களையும் உருவாக்கும் நோக்கில் செயல்பட்டு வருகிறது. மதரசா மாணவர்களின் உணவு செலவு, உஸ்தாதுமார்களின் சம்பளம், மேலும் மருத்துவ செலவுகள் என அனைத்து செலவுகளும் பொதுமக்களுடைய உதவியை கொண்டே நிகழ்ந்து வருகிறது. இப்புனிதமிக ரமதான் மாதத்தில் தங்களுடைய ஜக்காத், சதகா மற்றும் நன்கொடைகளை மதரசாவிற்காக வேண்டி தந்துதவும்படி தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஸ்கிரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு தாங்கள் மதரசா என்று மட்டும் வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது. விவரங்கள் தங்கள் வரை அனுப்பி வைக்கப்படும். மேலும் தாங்கள் உதவக்கூடிய தொகைக்கான ரசீதும் தங்கள் வரை அனுப்பி வைக்கப்படும். மேலும் தாங்கள் தங்களுடைய ஆண் பிள்ளைகளை ஆலிமாகவோ ஹாஃபிலாகவோ ஆக்க விரும்பினால் ஸ்கிரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு தாங்கள் அட்மிஷன் என்று மட்டும் வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது. விவரங்கள் தங்கள் வரை அனுப்பி வைக்கப்படும். தாங்கள் செய்யும் ஒவ்வொரு உதவிக்கு பகரமாகவும் அல்லாஹ் தங்களுக்கும் தங்களது குடும்பத்தார்களுக்கும் எல்லா விதமான வளங்களையும் நலங்களையும் தந்து அனைத்து விதமான முசீபத்துகள், கண்ணேறு, நாவேறுகள், ஜின்னு ஷைத்தான்களுடைய தீமைகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பு தந்தல் புரிவானாக. மேலும் மதரசாவினுடைய மாணவர்களை கொண்டும் உஸ்தாதுமார்களை கொண்டும் எப்பொழுதும் தங்களுக்காக துவா செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமதானுடைய மாதத்தை பயனுள்ளதாக அவனிடத்தில் மன்னிப்பை கேட்டு பெறக்கூடிய அற்புதமான மாதமாக நமக்கு ஆக்கி தந்தல் புரிவானாக. அவனது பாதுகாப்புகளை நமக்கும் நமது குடும்பத்தார்களுக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.